ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிருக்கேன். அது நல்லா காஞ்சிட்ருக்கு. இந்த பாலில் தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. வெறும் பால், நல்ல திக்கான க்ரீமியான பால் இருக்கணும். அது அங்கே காஞ்சிட்ருக்கு. ஒரு 5 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த பவுடர் வந்து நான் கடையிலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த பிராண்ட் தான் அது, இந்த பவுடர். இதில் ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பால் ஒரு 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து இதில் கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எந்த பப்பிள் எதுவும் இல்லாமல் நல்லா கலந்துட்டு இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ இங்கே பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த பாலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட் பொறுத்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் கம்மியாக வேணும், சர்க்கரை அளவு கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 80 கிராம் 70 கிராம் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். பசங்க நல்லா ஸ்வீட் சாப்பிடுவாங்க, அதனால் டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல் சர்க்கரையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆகட்டும். சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். ஓகே, சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில், அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் இருக்கணும். எந்த கட்டி எல்லாம் கரைஞ்சிட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை அப்படியே விட்டுடணும். எந்த ஒரு கட்டியும் இல்லாத ஆன உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடணும். இதனால் கூலிங் ஆகட்டும், ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வரட்டும். ஓகே, இந்த பால் வந்து ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு வந்தாச்சு. இப்போ இதில் ஆப்பிள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப்பு, அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை 1 கப்பு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மாதுளம்பழம் வச்சுருக்கேன் 1 கப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த பழம் இருக்குது, இதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட மாம்பழம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், கிர்ணிப்பழம் இந்த மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலரி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுக்கலாம். ஓகே, இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு, 2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ இது மேலே உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட முந்திரி இருக்குது, சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் பாதாம் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். சரி, இப்போ இதை கலந்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். பாப்பா, என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு. தச்சு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரி. அப்புறம் அஸ்வினி, சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ.